கோதைக்கு காஃபி என்றால் உயிர். அதுவும் ஐயர்கடை காஃபி மிதமான சூட்டில் 2 வாளி காஃபி கோதையின் முன்பே வைக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து காஃபியை குடித்துவிட்டு 3 பூச்சி மாத்திரையை விழுங்கியது. கோதையின் கன்னத்தில் முத்தமிட்டு ராமன் காஃபி எப்படி என்று அன்போடு யானையை தழுவிக்கொண்டே கேட்டார். கோதை திருப்தியாக தலையாட்டினாள். இந்தாங்க, இது கோதைக்கு என்று அண்ணாச்சி பழத்தை நீட்டினாள் ஸ்ரீநிதி. தினமும் யானையை பார்ப்பதற்காகவே ஏதாவது பழம் கொண்டு வருவாள். இன்று ராமன் அதை வாங்காமல் நின்றார். ஸ்ரீநிதி முகம் வாடி போனாள். இன்னைக்கு நீ குடிக்கிறாயா என்றார். எனக்கு பயமாயிருக்கே என்றால் மழலை வலிய. ராமன் சிரித்து கொண்டே, நான் இருக்கேல, நீ கொடு என்று சொல்லிவிட்டு யானையின் காதில் ஏதோ கூறினார். யானை தலையை ஆட்டிவிட்டு அந்த சிறுமியின் 2 அடி உயரத்திற்கு குனிந்து கொண்டது. ஸ்ரீநிதி பயத்தோடு யானையின் அருகில் சென்றாள். வாயத்தொர என்றார் பாகன் ராமன். யானை ஆ காட்டியது. ஸ்ரீநிதி கையை பிடித்து பழத்தை யானையின் வாயில் ஊட்டினார். நான் உன்னை தொட்டு பார்க்கவா என்று யானையிடம் இம்முறை அவள் பேசினாள். இது தேமேன் இருந்தது. பிஞ்சு விரலால் யானையின் நெற்றியை ஸ்ரீநிதி வருடினாள். அந்த வருடலில் 2 குழந்தையும் மகிழ்ந்து போனது. பெரிதாக ஏதோ சாதித்த சந்தோஷத்தில் ஸ்ரீநிதி தத்தக்க பித்தக்க என்று ஓடினாள் தன் தோழிகளிடம் சொல்ல. அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு ராமன், யானை மற்றும் ராமனின் தம்பி தேவராஜன் 2வது பாகன் 3 பேரும் கோவில் பிரகாரத்தில் சென்று கொண்டே இருந்தனர். உன் முரட்டுத்தனத்தை அதுகிட்ட காட்டாத, அது அன்பா சொன்னா கேட்கும் என்று தேவராஜனை கண்டித்தார் ராமன். நான் எவ்வளோ அன்பா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அதுதான் அடிக்கிறேன் என்று எங்கோ பார்த்து கொண்டே தேவராஜன் சொன்னான். இந்த அங்குசத்தால் அதை பணிய வச்சிட முடியாது, அது குழந்தை மாதிரி, அது போக்கில் போய் தான் அதை வலிக்கு கொண்டு வரணும் என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுன மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கு கூடியிருந்த மக்கள் யானைக்கு வழிவிட்டார்கள். எதிரே சீனிவாச பெருமாள் வீற்றிருந்தார். கோதை பெருமாளின் முன்னே சென்று தும்பிக்கையால் வணக்கத்தை சொன்னது. ராமன் யானையின் தும்பிக்கையில் சாமரத்தை விசிறி கொடுத்தார். யானை பெருமாளுக்கு சாமரம் வீசியது. எல்லோரும் கைதட்டி வரவேற்றனர். கோதைக்கு ஒரே குசி. சில குழந்தைகள் மண்டபத்தூணில் தொத்திக்கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். அவர்களின் பெற்றோர்கள் கீழே விழுந்து விடுவானோ என்றே பதட்டத்திலே தூணை சுற்றி வந்தார்கள். கோவில் அர்ச்சகர் பாகன் ராமனுக்கு வேஷ்டி மாலை அணிவித்து கோவில் மரியாதையை செய்தார். இதை கண்ட தேவராஜன் உள்ளுக்குள் ஆத்திரம் அடைந்தான். தனக்கு இப்படி மரியாதை இல்லையே, வெறும் யானைச்சாணி அள்ளும் எடுபிடியாகவே இருக்கிறோமே என்று ஒவ்வொரு முறையும் ராமன் மரியாதை பெறும்போது அவனுள் கோப அக்னி எரிந்தது. மாலை வேஷ்டிகளை ராமன் தேவராஜன் கையில் திணித்தார். அது இன்னும் அவனுள் கோபத்தை தூண்டியது. தனக்கு இம்மரியாதை கிடைக்க வேண்டும் என்று அவன் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தான். ராமா, உன்னை ஈஓ வரச் சொன்னார் என்று ஒருவன் கூறிவிட்டு சென்றான். ராமன் கோவில் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ஈஓ முன் கை கட்டி நின்றார். சம்பளம் கரெக்டாக வருதா என்று கோவில் ஆபீசர் ராமனை பார்த்து கேட்டார். ராமன் வருது சார் என்றார். அப்போ ஒழுங்கா வேலை பார்க்கலாம்ல என்றார். ராமன் புரியாமல் விழித்தார். மாசத்துல பாதி நாள் விஸ்வரூப சேவைக்கு யானையை கூப்பிட்டு வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. ராமன் தலை குனிந்து கொண்டார். இல்லைங்க சார், உடம்பு என்று ஏதோ சொல்ல வர, கோவிலுக்கு வேலை செய்யத்தான் உங்களை பாகனா வச்சிருக்கோம். இனிமே இப்படி ஆச்சுன்னா உங்களை மாற்றிட்டு உங்கள் தம்பியை பாகனா போட வேண்டியது வரும் என்றார். ராமன் எதுவும் பேசாமல் தலை தாழ்த்தபடியே நின்றார். தேவராஜன் ஆபீசரை பார்த்து கூளை கும்பிடு போட்டான். இந்த பாலா போன ஆஸ்மா வந்து என் உயிரை எடுக்குது. நின்னா மூச்சு வாங்குது, நடந்தா மூச்சு வாங்குது என்று புலம்பிக் கொண்டிருந்தார் ராமன். இவன் என்னவோ ஒழுங்கா வேலை பார்க்குற மாதிரி என்ன சொல்கிறான். கோவில் ஈவோனா இவர் தான் எல்லாம்னு நினப்பு. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன் என்று தன் ஜிப்பாவை மாட்டிக்கொண்டு ராமன், நான் டவுனுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன், சாயங்காலம் பெருமாள் புறப்பாடு இருக்கான், கோதையை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடு தேவராஜா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். நட என்று அங்குசத்தால் யானையை அடித்து கொண்டே நகர்ந்தான் தேவராஜன். கோதை வேண்டா வெறுப்பாக நடந்தார். வீதி புறப்பாடு முன்னே யானை செல்ல
பின்னை பெருமாள் 4000 திவ்ய பிரபந்தம் கேட்டுக்கொண்டு ராஜநடையில் வந்தார். தூரத்தில் பொறி பட்டாணி தள்ளுவண்டிக்காரன் மணி ஓசை கோதைக்கு கேட்டது. பட்டாணி என்றால் கோதைக்கு அலாதி பிரியம். சற்று வேகமாக நடந்து கடையின் முன்னே நின்றான். தும்பிக்கையால் பட்டாணி என்று தேவராஜனை கூப்பிட்டு காட்டினான். தேவராஜன் காலில் சுளீரென்று அங்குசத்தால் அடித்து, நட, எப்போ பாரு தீனி என்று கடித்து கொண்டான். கோதை காலை மாற்றி மாற்றி வைத்து அடம் பிடித்தாள். நட நட என்று மீண்டும் அடித்தான். பட்டாணியை ஏக்கத்தோடு பார்த்தாள். தும்பிக்கையால் பட்டாணி பாட்டிலை தொட்டது. ஓங்கி யானையின் நெத்தியில் அங்குசத்தால் அடித்தான். மிரண்டு கத்தியது. சுற்றியிருந்தோர் பயத்தில் நகர்ந்து கொண்டனர். தேகத்திலிருந்து இரத்தம் வழிய தொடங்கியது. மீண்டும் மீண்டும் அடித்து துன்புறுத்தினான். தன் முழு கோபத்தையும் அதனிடம் காட்டினான். அழுது கொண்டே நடந்தது. ஒவ்வொரு முறையும் பட்டாணிக்காரன் மணியடிக்கும் போதும் கோதையால் திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. தேவராஜன் உதட்டோரம் ரத்தம் வழிய நின்று கொண்டிருந்தான். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து சொன்னா உன் புத்தியை காட்டிட்டேல என்று ராமன் கடுமையான கோபத்தில் வசைப்பாடினார். உனக்கு இங்கே இனி வேலை இல்லை, கிளம்பு என்று சட்டையை பிடித்து தள்ளினார். தேவராஜன் தடுமாறி நின்றான். அவனுள்ளும் கோபம் எரிந்தது. முறைத்து கொண்டே வெளியேறினான். கோதை கண்களில் கண்ணீருடன் சுவர் ஓரத்தில் சாய்ந்து கொண்டிருந்தாள். அவள் கோபமாக இருந்தால் அப்படித்தான் இருப்பாள் என்று பாகன் ராமனுக்கு தெரியும். தும்பிக்கையால் காலில் மேயும் ஈக்களை ஓட்டினாள். ராமன் யானையின் அருகில் சென்று தோப்புக்கரணம் போட்டார். கோதை தலையை திருப்பிக் கொண்டாள். கோதை, இங்கே பாரு, கோதை, என்ன பாரேன் என்று கெஞ்சினார் ராமன். கோதை ஓரக்கண்ணால் அவரை பார்த்தது. ராமன் தன் பையில் இருந்து ஐஸ்கிரீமை எடுத்து நீட்டினான். கோதை தன் கோபத்தை மறந்து குழந்தை போல துள்ளி குதித்தது. ஐஸ்கிரீமின் குளுமை அவளின் கோபத்தை தணித்தது. ஒரு நல்ல பாகனுக்கு தெரியும் தன் யானையை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்று. ராமன் ஒரு நல்ல பாகன். காயத்திற்கு மருந்து போட்டார். இரவு முழுவதும் ராமனின் கையை பிடித்தபடியே யானை தூங்கியது. மறுநாள் காலை விஸ்வரூப சேவைக்கு யானையை கூப்பிட்டு கொண்டு ராமன் போகாததால் கோவில் ஈஓ, ஸ்தல அதிகாரி, சில மூஞ்சுருகள் மற்றும் தேவராஜனும் யானை கூடத்தினுள் நுழைந்தார்கள். ஈஓ தன் கையில் இருக்கும் சீட்டை ராமனிடம் கொடுத்தார். இனிமே நீங்கள் யானையை பார்த்துக்க வேணாம், உங்கள் தம்பி பார்த்துப்பாரு என்றார். முகத்தில் அடித்தார் போல். இல்லை சார், யானைக்கு உடம்பு சரியில்லை என்றார் ராமன். யோ, என்னையா எப்போ கேட்டாலும் ஒன்று உனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை யானைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்கிற. ராமன் தலை தாழ்த்தி நின்றான். தேவராஜனுக்கு உள்ளே அலாதி சந்தோஷம். உங்களை வயலூருக்கு மாற்றிட்டேன், நீங்கள் நாளையிலிருந்து அங்கே வேலை பாருங்கள், அங்கே நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். யார் கேள்வி கேட்டார் இல்லை என்று நக்கலாக சொன்னார். நான் இல்லைனா யானை யார் பேச்சையும் கேட்காது சார் என்றார் ராமன். என்ன தேவராஜன் என்று ஈஓ தேவராஜனை பார்த்தார். நான் பார்த்துக்கிறேன் சார், எப்படி வழிக்கு கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துடலாம் என்றான் ராமனை முறைத்து கொண்டே. இவருக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் இருந்தால் கொடுத்து அனுப்புங்க என்று கோவில் நிர்வாகியிடம் கூறிவிட்டு ஈஓ புறப்பட்டார். ராமன் அழுது கொண்டே யானையை முத்தமிட்டார். முகர்ந்து பார்த்தார். கட்டியணைத்து தழுவிக்கொண்டார். கோதைக்கு ஏதோ தவறாகப்பட்டது. யானையின் காலை பிடித்து கொண்டு கோதை, கோதை, என் செல்லமே என்று அழுது தீர்த்தார். கோதை ஒரு தாய் போல ராமனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டது. கோதையே தனக்கு எல்லாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ராமனுக்கு அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோதையின் பாதங்களில் தன் உயிரை துறந்தார். இதை அறியாத யானை ராமனை முகர்ந்து பார்த்து வருடியது. ராமன் சரிந்து கீழே விழுந்தார். கோதை அவரை தும்பிக்கையால் எழுப்பியது. அவர் முகத்தை ஆட்டி பார்த்தது. கண்களில் நீரோடு அவரை இழுத்து தன் அருகே வைத்து கொண்டது. தும்பிக்கையால் மீண்டும் மீண்டும் அவரை எழுப்ப முயற்சி செய்தது. தன் தலையை ஆட்டி மணி ஓசை எழுப்பியது. ராமனை சுற்றி வந்து செய்வதறியாது தவித்தது. அவர் கையை பிடித்து இழுத்து பார்த்தது. ராமன் எழுந்திருக்கவே இல்லை. கண்ணீருடன் பிளிறியது. அந்த சத்தம் ஊரையே எழுப்பியது. ஈமக்கீரியை தேவராஜனே செய்து வைத்தான். யானை கோதை ராமனின் வேஷ்டியை முகர்ந்து பார்த்து அழுதபடியே படுத்திருந்தது.
தேவராஜன் எவ்வளவு சொல்லியும் அது அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவன் காட்டுமிராண்டித்தனமாக அதை சித்திரவதை செய்தான். உடம்பு முழுக்க காயம். ஒருவேளை கூட சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தது. ராமன் போன 10வது நாள் யானை தன் உயிரையும் விட்டது. தன் எஜமான் சென்ற இடத்திற்கே அதுவும் சென்றது.